ஹாய் பிரதர்ஸ், நீங்கள் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நம்ம ஹோமரை ட்ரெயினிங் போட்டு 5 கிலோமீட்டரில் இன்றைக்கி என்னன்னா சண்டே ஆச்சு, ஃப்ரீயாக இருக்கும். என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதை கொண்டே மினிமம் ஒரு 15 கிலோமீட்டரில் போகலான்னு இருக்கோம். கண்டிப்பாக ரிட்டன் ஆகும். என்ன போன டைம் சீக்கிரம் ரிட்டன் ஆயிடுது. நம்ம மேலே கேஜ் செட் பண்ணியிருக்கோம் ரேஸுக்கு. இதை சும்மா ட்ரையலுக்காக ஓட்டி பார்க்கலாம் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்கேன். வாங்க இன்றைக்கி இந்த பேடை போட்டு பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் வருது அப்படிங்கிறத. நாமளும் டக்குன்னு பேடை பிடிச்சி கையில் கட்டிட்டு நம்ம கிளம்பலான்னு கேஜில் போட்டு நம்மளாம் கிளம்ப போகிறப்ப ஏன்னா இப்போ ராம்லதோட லாஃப்ட்டை விசிட் பண்ண போகிறோம். அதனால கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கோம். நம்மளும் கூண்டில் போட்டு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. உடனே நம்மளும் அங்கேருந்தே வீட்டிலேருந்து கிளம்பிட்டு அப்படின்னு நம்ம பைபாஸில் போயிட்டு இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம், கோயம்புத்தூர் தான் போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தா நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 15 கிலோமீட்டருக்கு மேலே வந்திருக்கு. நம்ம பூரா ரிலீஸ் பண்ணிடலாம். கேஜ் கதவு திறந்த உடனே பறக்கிற பூரா இன்றைக்கி கொஞ்சம் பைக்கில் நின்றுட்டு இருந்துச்சுன்னா பக்கத்தில் நிறைய வண்டி போயிட்டு இருக்கனால நீங்கள் விடுறதுனா கொஞ்சம் அவுட்டரான இடத்துல விடுங்க. ஆனால் அப்போ தான் சீக்கிரம் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அந்த ஒரு புறம் பயத்தில் வரவே இல்லை. நம்மளும் பிடிச்சி கையில் பறக்கல அப்படின்னு பறக்கக்கூடாச்சு. ஆனால் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தா புறம் ரொம்ப ஹைட்டே தான் பறக்க ஆரம்பிச்சிது. நம்ம டைம் இல்லாத நம்மளும் சரி கிளம்பலாம் அப்படின்னு நம்ம கிளம்பிட்டோம். புறம் நம்ம வீட்டுக்கு கரெக்டாக ரீச் ஆயிரும் போல இருக்குது. நம்ம வீடு சைடு தான் போயிட்டுருக்கு. இந்த பேர்டு எவ்வளோ நேரத்தில் ரிட்டன் ஆகுது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.